வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாவச்சேரியில் எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தென்மராட்சி சாவச்சேரி பிரதேச செயலகத்துக்கு முன்னால் தான் நிற்கிறோம். நாங்கள் அப்படியே ரோட்டால் போய் கொண்டிருந்தோம். பார்த்தோம், என்னடா இது புதுசாக ஒரு கடை இருக்கே, சரி போய் சாப்பிட்டு வருவோம் அப்படின்னு போய் பார்த்தா, உள்ளுக்கு போய் பார்த்தா சும்மா சாப்பாட்டு வாசம் சும்மா மூக்கியெல்லாம் அப்படியே துளைச்சிச்சு. சரி என்ன சாப்பாடு இருக்குன்னு அப்படியே போய் பார்த்தா பெரிய லிஸ்டே இருக்கு ஐயா. அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான வெரைட்டியான சாப்பாடு எல்லாம் அப்படியே இருக்குது. நாங்கள் அதை பார்த்துட்டு சரி நாம யாழ்ப்பாணத்துக்கு கொத்தோண்டு ஆர்டர் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பார்த்துட்டு ஒரு சிக்கனை போட்டு ஃபுல்லாக தாங்க அப்படின்னு சொன்னா தந்தாங்க ஐயா. சிக்கன் துண்டாவே வந்துச்சு. அங்கே பார்த்தா சும்மா டேஸ்ட்டும் வேற லெவல் வீட்டு சாப்பாடு இருந்துச்சு. அதோட குழம்பு சேர்த்து அடிக்க வேற லெவல் டேஸ்டாக இருந்துச்சு. அடிக்கிற வெயிலுக்கு ஒரு ஜூஸ் குடிச்சா அப்படி இருக்குமாண்டு ஒரு பப்பாய ஜூஸை நாங்கள் ஆர்டர் பண்ணினோம். வந்துச்சுதே பப்பாய ஜூஸ் வேற லெவலாக இருந்துச்சு. அதை பார்க்கவே ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. சரி அதையும் நாங்கள் குடிச்சு பார்ப்போம் அப்படின்னு நாங்கள் குடித்தோம். அப்படியே நம்மளும் சுற்றி அந்த பப்பாய ஜூஸையே வீடியோ எடுத்தோம். அந்த பக்கத்தால் சுற்றி இந்த பக்கத்தால் சுற்றி சரி எப்பையா அந்த ஜூஸுக்கு ஒரு விடிவு வரும் குடிச்சு பார்ப்போம்னு வயிறை வச்சா என்னையா டேஸ்ட்டு. நாங்கள் வீட்டை குடிக்கிற மாதிரி அப்படியே ரியல் பப்பாயா ஜூஸ் மாதிரி இருந்துச்சு. அப்படியே ஒரு பூட்டப்பிலே நாங்கள் சொன்னோம், அதுவும் வந்துச்சு. ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அடித்தா சும்மா நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது சொல்லப்போனால் இயற்கை ஜூஸ் தானே, அது சூப்பராக இருந்துச்சு. அதே நேரம் திங்களும் புதனும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரியாணியும் நீங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம். வெள்ளிக்கிழமையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஃப்ரீயாக சாப்பிடலாம். நான் ஃப்ரீ தான். ஆனால் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவருக்கு அவங்க உதவுறாங்க. நீங்கள் சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான பணத்தை அவங்க உண்டியல் ஒன்று வைப்பாங்க, அதுக்கு போட்டுட்டு போகலாம். அதாவது அன்றைக்கு என்ன சாப்பாடு அப்படி ஸ்பெஷலாக இருக்குமென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் புளை சாதம் தாராங்க. அதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தின் எங்களை ஒடியல் கூழ் பார்த்தீங்கன்னு சொன்னால் சனிக்கிழமையில் அப்படி ஸ்பெஷலாக தருவாங்களாம். நீங்களும் ஒரு குடிச்சிட்டு பார்த்துட்டு போங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் திங்களும் புதன்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரியாணி கொண்டு போடுறாங்க. நீங்களும் சாப்பிடுங்க, அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. ஏண்டா இது யாழ்ப்பாணத்தின் பாரம்பரிய உணவும் எல்லாம் இருக்கு. நீங்களும் சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களோட விலைப்பட்டியலும் இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச உணவை சாப்பிட்டு நீங்களும் கோமெண்ட்ல அடிங்க. நான் உங்கள் ஜெஃப்னாஜி SK சுரே.